வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல புதிய விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது போன்ற பல முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை கரெக்டாக 10லிருந்து 15ஆம் தேதிக்குள் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை அவரவர் வங்கி கணக்கில் குவிகிறது. இந்த நிலையில் அப்போது ஒரே குடும்பமாக இருந்த பல பேர் இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. புதிதாக திருமணமாகி புதிதாக ரேஷன் கார்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கானவர் புதிதாக தகுதியாக உள்ளனர். இந்நிலையில் புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன. இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ புதுசாக கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேருக்கு இப்போது ரேஷன் கார்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் குடும்ப தலைவி இருப்பாங்க. ஏற்கனவே நிறைய குடும்ப தலைவிகள் விண்ணப்பிக்காமல் இருக்கிறாங்க. எஸ்எம்எஸில் வந்த குடும்ப அட்டை எண்ணை கடை பணியாளரிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின்னர் நியாய விலை கடையில் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை மறுபடியும் விண்ணப்பிக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் அரசு அதற்கான முயற்சியில் ஈடுபடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபடியும் புதுசாக விண்ணப்பம் பண்ணுற டைமில் இந்த புதுசாக ரேஷன் கார்டு கிடைச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் புதிதாக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் யாருன்னா தகுதியுடையவங்க அப்படின்னு செக் பண்ணப்பட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போதைக்கு அரசு எதுவும் தெரிவிக்கலை. கூடிய சீக்கிரம் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.